ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஹாட் லூப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். க்யூட்டாக நார்மலான ஒரு கிளிப்பில் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஓகே, இப்போ நான் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் கிளிப் எடுத்துக்கிறேன். இதுக்கு 1.25 mm ஹூக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான யான், என்ன கலர் யான் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் யான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க கிளிப்பை. யானை வந்து புல் பண்ணிவிட்டு ஹூக்கை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை அப்படியே மெதுவாக புல் த்ரோ பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க செக்யூர் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து எஸ்சி மட்டும்தான் பண்ண போகிறோம். வேறு இன்னும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சி மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்சி போடுறேன். இதில் இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணி 2 லூப்ஸ் இருக்கும், அதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. ஈஸி தான். ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து அந்த எண்டு இருக்குல்ல, கிளிப்போட எண்டு வரைக்கும் நான் எஸ்சி பண்ண போகிறேன். அதாவது உள்ளே இருக்கிற அந்த பிளாக் வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஸோ எத்தனை வருதோ அத்தனை எஸ்சி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு கவுண்டிங்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நல்லா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து எஸ்சி மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, நான் எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதில் 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா அந்த எண்டு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு 1, 2 and 3. ஓகே, நான் 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் அந்த பக்கமும் ஃபுல்லாக பிளாக் தெரியற வரைக்கும், தெரியக்கூடாது அது வரைக்கும் நம்ம எஸ்சி பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேம் இதில் என்ன ஃபாலோ பண்ணிங்களோ அதே தான் அந்த பக்கமும் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணிவிட்டு 2 லூப்ஸ் இருக்கும், அதை அப்படியே மெதுவாக வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதையும் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் செயின் 4 போட்டுக்கிறேன். 2, 3 and 4 போட்டுட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் அது சைஸ் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு போட்ட எஸ்சியில் நான் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற செயின் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி நான் காட்டுறேன். நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கா அடுத்த ஒரு செயின் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு நம்ம ஒரு செயின் போட போகிறோம். ஓகே, சாரி, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்ட்டு. திரும்ப நான் சொல்கிறேன். செயின் 3 போடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கும், பார்க்கவே நீட்டாக இருக்கும். ஓகே, இதை எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எண்டு வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதுலேயுமே நம்ம போயிட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி யானை வந்து கிராப் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. திரும்ப வந்து செயின் 3 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல் ரவுண்ட் ஃபுல்லாக இப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ இந்த சைடுமே நான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். திரும்ப 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். திரும்ப போயிட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திரும்ப 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 2, 3 திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வந்து வெளியே எடுக்கிறோம். ஓகே, திரும்ப இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணலாம். ஓகே, அப்போ தான் அந்த பிளாக் வந்து நமக்கு தெரியாது வெளியே. திரும்ப போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க.
3 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்துட்டு யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். நமக்கு இப்போ பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது மேலே வைக்கிறதுக்கு நம்ம ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது பண்ணுறதுக்கு நான் இந்த கலர் யானை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 19 செயின் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி 19 செயின் ஆட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 4th செயின் இருக்குல்ல, அந்த செயினில் நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. நீடில் வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மார்க் பண்ணி. இந்த இடத்துல போயிட்டு நம்ம 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும், அதை 2 லூப்ஸாக வெளியே எடுக்கணும். திரும்ப யான் ஓவர் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும், அதை 2 லூப்ஸாக வெளியே எடுக்கணும். சிம்பிள் தான். ஸோ அந்த ஸ்டிச்சில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் போயிட்டு 2 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, 1 டைம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்னொரு டைம் டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு யானை ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் 1 டைம் பண்ணுறேன். இதில் இன்செர்ட் பண்ணி யானை லூப்ஸ் இருக்கும், அதை 2 லூப்ஸாக நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் தான் நம்ம செயின் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரோஸோட பேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செயின் போட்டுட்டு நம்ம வந்து யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து அப்படியே நான் பண்ணுற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்டை எடுத்துகிட்டு அந்த மாதிரி சுற்றுறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பின்னாடி வழியாக இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் நம்ம கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற இந்த யானை வந்துட்டு நம்ம யான் நீடில் வச்சு நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நான் எடுத்துக்கிட்டேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ க்யூட்டான ஒரு சின்னதாக ஒரு ரோஸ் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டினி ஹாட் லுப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.